இருக்கு சொல்லணும்னு சொன்னா உடனே அந்த விஷயத்தை கலைச்சு முடிச்சிருவான். டைம் இருக்கு சொன்னாங்க. அப்போ அதுக்கமைய வந்து நாளைக்கு ஒரு 40 கேக்கு கிட்ட வந்து அந்த வந்து செய்திருப்பாள். அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து நாளைக்கு செய்த கேக்கோட நாளைக்கு ஒரு பர்த்டே உண்டு. அப்போ அதுக்காக வந்து செய்திருக்கிறா. அவங்களுக்கு ஒரு கொஞ்சம் இப்போ என்னம்மா இது மாவோட சேர்த்து பிள்ளைங்க அம்மா என்ன மாதிரி ஒரு நேரமோ சாப்பாடு இல்லை என்ன மாதிரி 3 நேரம் 26 வருஷமா பிடிக்கிறீங்களோ? 26 வருஷமா பிடிக்கிறேன். அண்ணாகிறேன் சரி இதே பாத்தீங்கன்னா 2 நாள் வீடியோ போடல. அப்ப நாங்க இன்றைக்கு அரிசி மாவுல குளப்புட்டு அம்மால ஒரு விஷயம் இருக்கு சொல்லணும்னு சொன்னா உடனே அந்த விஷயத்தை கலைச்சு முடிச்சிருவான். சொல்ல போறீங்க அதை சொல்ல நீங்க சொல்லுங்க. இந்த வேற நாங்களும் வந்தாங்க. நாங்க இன்றைக்கு ஒரு சமையல் ஒன்று செய்ய போறோம். அது பாத்தீங்கன்னா குளப்புட்டு தான் போட போறோம். இல்ல கலைக்கிற பாக்குறாங்க ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். நான் அந்த விஷயத்தை நான் சொல்றேன். சரி அதுக்கு நான் உங்களை பிள்ளை இல்லைன்னு இல்லை, நீங்க கலைக்கிற விதம் சரி. நான் அதை பிள்ளையா தப்பா நான் சொல்ல வரே இல்லை. அப்புறம் பாக்குறாங்க நான் சொல்லக்கூடாது. இப்போ என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா இப்போ கோமனாவை வந்து இப்போ என்ன விரதம் நடக்குது? கந்த சட்டி விரதம் நடக்குது. அதுக்காக வந்து அம்மாவும் தங்கச்சியும் வந்து விரதம் என்னம்மா அப்படி இருக்க பாத்தீங்கன்னா அப்ப அம்மாவும் வந்து சாப்பிடல, அதாவது மச்சம் ஒன்றுமே சாப்பிடல. அவர் அதனால வந்து அம்மாவும் தங்கச்சிக்குமா வந்து இப்ப என்னம்மா செய்ய போறீங்க நீங்க? நாங்கள் குழல் புட்டை வைக்க போறோம். குழல் புட்டுமா வச்சு வேற என்ன? உருளைக்கிழங்கும் தக்காளி பழமும் ஒரு கறி வைக்க போறோம். ஒரு பிரட்டி ஒரு கறி கூட்டுக்கும். அது வந்து நம்ம செய்ய போறோம். அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்மள வந்து இப்ப தங்கச்சி வந்து கேக் ஆர்டர் வந்து செய்யறதுதானே. அப்ப என்ன சொல்றோம், சில பேர் வந்து எல்லா நாளையும் வந்து இந்த மிளகிற கேக்ன்றது வந்து செய்யல. அதை நம்ம உண்மையிலே அவாவும் செய்யலாம தான் இருந்தவா. என்னென்ன நம்ம செய்யறோம்னு சொல்லி பழக்கத்துக்கு போனதும் குறைவு. அப்ப இப்படி பார்த்துதான் அவன் செய்யறது. அப்ப நான் ஒரு நாள் சொன்னா நீங்க இப்ப செய்து பாரு, இதுக்கு முதல்ல ட்ரை பண்ணி பாக்குறது தானே. உண்மையிலேயே அது செய்து பார்த்தாலும் உண்மையாவது நல்லா நல்லா வந்துச்சு. அப்ப 2-3 ஓட கொடுத்துட்டாள் மரக்கறி கேக்கு. இப்ப இது விரதம் தானே, எங்க பார்த்தாலும் விரதம் தானே. கொஞ்சம் பேர் வீட்டுல மஞ்சள் சாப்பிடணும், கொஞ்சம் பேர் விரதமா இருக்கும். அப்ப இன்றைய தினத்துல வந்து நாளைக்கு ஒரு பர்த்டே. அப்ப நாளைக்கு ஒரு கேக் ஓடணும்னு வந்தது வாக்கு. அப்ப நாளைக்கு பவர் கட்டு. அதான் உண்மைக்குமே என்ன சொல்றது, 6 மணிலேருந்து இரவு காலமே வந்து 6 மணிலேருந்து இரவு 7 மணிக்கான வந்து பவர் கட்டு. அப்போ அதனால வந்து எல்லாருமே வந்து மறக்காம சாட்சியில போட்டு வச்சிருக்கோம். அதே மாதிரி நாங்கள் சொல்லிக்கொண்டு அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து உண்மையிலேயே அந்த பசுப்பாலை எல்லாம் விட்டு தங்கச்சி வந்து ஒரு கேக் வந்து செய்தவள். அப்போ காட்டுவோம், அப்புறம் காட்டுவோம் காட்டுவோமோ. சரி அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கொமனா வந்து இப்போ நிறைய அந்த எத்தனை ஆர்டர் வந்துருக்கு உங்களுக்கு மொத்தமாக கேக் ஆர்டர்னு பார்க்க போய்க்கும் கோமலா. நாங்கள் வீடியோ மூலமாக தான் வந்து இந்த கேக் ஆர்டர் அறிமுகப்படுத்தின வழியா 40 கேக் செய்து கொடுத்தா உண்மைக்குமே பார்க்குற ஆட்களுக்கு தான் உண்மையில நன்றி சொல்லுவாங்க. நன்றி என்ன சொல்லி விடுங்க. உண்மைக்குமே என்னென்னு சொல்றது, இந்த வீடியோ மூலமாக தான் வந்து நிறைய உறவுகள் வந்து கிடைச்சது. அதே சமயம் வந்து நிறைய சப்போர்ட்டுகளும் கொஞ்சம் எங்களுக்கு வந்தது காரணம், அதாவது ஒரு அப்டேஷன் மாதிரி. அதாவது இப்போ கூட எங்களோட அண்ணி வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி செய்கிறேன்னு நாங்கள் சொன்னாங்க. இப்போ 2 பேருக்கிட்ட வந்து நான் வந்து கேட்டிருக்கணும், அதாவது இப்படி காய்ச்சிக்கணும். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலுமே வந்து இப்போ முதல் காரணம் வந்து இப்போ தங்கச்சிக்கு வந்து ஒரு கேக் ஆர்டர் அப்படியெல்லாம் நாங்கள் சொன்னாங்கல்ல. அப்போ அதுக்கமைய வந்து நாளைக்கு ஒரு 40 கேக்கு கிட்ட வந்து அந்த வந்து செய்திருப்பாள், அதாவது கேக் செய்திருப்பாள். நம்மள வந்து வீட்டில் வந்து செய்ய வீடியோ இல்லாட்டி தெரியாதானே எல்லாருக்குமே. அப்போ அதே மாதிரி வந்து நாங்கள் மரக்கரை கேக்கும் வந்து உங்களுக்கு தேவை என்று சொன்னீங்கன்னா நாங்கள் வந்து செய்து தருவோம். அதே மாதிரி நாங்கள் செய்து தருவோம். அதே நாங்கள் சொல்லிக்கொண்டு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட சமையலுக்கு தேவையான பொருட்களை வந்து அம்மா வந்து எடுத்து வச்சிருக்கா. நாங்கள் அப்படியே கொண்டு வாங்க, அப்படி லைன் அப்படி கொண்டு வாங்க. முதலாவது கத்தி வரும் பார்த்தீங்கன்னா குழம்புப்பானை எடுத்து வச்சிருக்கிறோம். எல்லாம் கொஞ்சம் தானே, பாட்டுக்கு தான் நாங்கள் அதோட வீடியோவுக்கும் தானே. பார்த்தீங்கன்னா தக்காளி பழம் 1/4 கிலோ எடுத்து வச்சுருக்கிறேன். உருளைக்கிழங்கு, பம்பா வெங்காயம், பச்சை மிளகாய், அப்பளம், மிளகாய்,
இதை பார்த்தீங்கன்னா தேங்காய் பூ, இதை பார்த்தீங்கன்னா மாவும் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க, அரிசி மா. இதை என்ன சொல்றது? இதுக்கு நீட்டிச்சவே இல்லை, நீட்டிச்சிடும் கொத்துறோம். அப்போ நாங்கள் இப்போ சுடு தண்ணி கொதிக்க வச்சு முதல் குளர் புட்டே அவிப்போம். அவிச்சிட்டு நாங்கள் கரை காய்ச்சறது அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து தங்கச்சி செய்த கேக்கோட நாளைக்கு ஒரு பர்த்டே உண்டு. அப்போ அதுக்காக வந்து செய்துருக்குறா. அன்றைக்குமே கொஞ்சம் ஒரு அளவான வந்து கேக் தான். இது வந்து 1/2 கிலோன்னு சொல்லுவேன். நம்ம 1/2 கிலோ கிட்ட வரும். நீங்களுக்குமே தேவையான 1 கிலோனாலும் கேக் வந்து வரலாம். அதே சமயம் வந்து 1/2 கிலோனாலும் வாங்கலாம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து தங்கச்சி வந்து சொல்லியிருந்தா அப்படி நான் சொல்லுவோம். பெரிய கேக் பெருசுனாலும் வந்து செய்யலாம். அதையும் வந்து நாங்கள் சொல்லி கொண்டு பார்ப்போம். ஒரு ஃபியூச்சரில் எங்கேயாச்சும் ஒரு டவுனுக்குள்ள ஒரு கடை ஒன்று திறக்கிற ஐடியா ஒன்று இருக்குது. ஒரு காலம் போக்கில் நாங்கள் செய்ய தங்கச்சி வந்து இருக்கு. அதை நாங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும். அப்போ நாங்கள் முதல்ல படி வந்து என்ன செய்யணுமா? உழைக்கணும். என்ன செய்யணும்ப்பா? தொடர்ந்து என்ன சொல்லுவாங்க மரக்கறிக்கு இப்படி பொங்கி இப்படி நல்லா வந்ததுல அதிசயம் முட்டை கேக் மாதிரியே இருக்கு. முட்டையில அடிச்சத போட்டாதான் உண்மையிலே நல்ல வடிவா இருக்குது. அவ சொன்னா எனக்கு ஒரு கணக்கான கேக்காச்சு குட்டியால் தான் அவ எனக்கு கணக்கான கேக்காச்சு செய்து சொல்லி நிறைய தொழிலாளிகள் நம்ம வீட்டுல இருந்து உருவாகுது. உங்களுக்கு நான் இந்த முறுக்காய் சுட்டு வைக்கிறீங்க. சரி அப்படியே விட்டா கலாச்சி கொண்டே இருப்பேன். பானை தண்ணி கொதிக்க வைக்கிறேன். கொதிக்க வைங்கம்மா. நாங்கள் கேக்கே வந்து பிரிச்சுக்க வச்சுட்டு வரோம். வேண்டா கிளஞ்சிருந்தா கொஞ்சம் இப்போ வேண்டாக்க கொஞ்சம் இதாக இருக்குது. அதான் இப்போ நாங்கள் வச்சுட்டு வரலாம். இது வந்து ஹீட்டாக இருக்குமே நம்ம. ஓகே அம்மா என்ன செய்ய போறீங்க? பார்த்தீங்கன்னா நான் மரக்கறியை வெட்டி ஒன்று வைப்போம். ஏன்னா தண்ணி கொதிச்சா அப்புறம் மாப்பிள்ளை வைப்போம். சரி மரக்கறி வெட்டதை இது உருளைக்கிழங்கு தக்காளி பழத்தை பார்த்தீங்கன்னா நல்லா வடிவாக இருக்குன்னு கெஞ்சி தக்காளி மேலே இருக்கு வடிவாக கிடக்கு. ஓ நான் இப்போ கொஞ்சம் மண்ணபடியாக அந்த ரேக்கை எல்லாம் எடுத்து வச்சுக்கிறாக்கு. தேங்காய் பாருங்க என்ன வடிவாக கிடக்கு. இந்த மாவை பாருங்க வயிறு ஓட்டம் இருக்கும். ஏ நம்ம வெட்டுங்க கொஞ்சம் நேரம் பஞ்சியா இருக்கோம். ஆமா தனியாக தானே நம்ம. சரி லைட் ஃபோன் லைட் அனுப்பாடுங்க. அதாவது அனுப்பாடுங்க. சரி சரி நல்லா கிடக்கு. இது போட தான் நல்லா இருக்கு. ஆமாம் இது என்ன இது ஒரு பிரட்டலாக வைக்க போகிறீங்களா தண்ணி கறியாக வைக்க போகிறீங்களா? அம்மா என்ன மாதிரி ஒரு நேரமோ சாப்பாடு இல்லை என்ன மாதிரி 3 நேரம்? 26 வருஷமா பிடிக்கிறீங்களோ? 26 வருஷமா பிடிக்கிறேன். எங்கட அண்ணாக்கு என்னம்மா பிடிச்சிட்டு அந்த நேதி கடன் முடிஞ்சு தீத்தம் பிடிச்சேன். அப்போ அதுல இருந்து நான் மச்சம் சாப்பிடுவேன். சரி அந்த இது வருதாமன்னு சொன்னா விரதம் வருதாமன்னு நான் மச்சம் சாப்பிடுவேன். ஒரு மகள் எனக்கு நேர்ந்து பிடிச்ச வழியா அதுவும் முடிஞ்சுதான் அவன் மச்சம் சாப்பிடுவேன். அப்போ எரிமை கேட்குது நம்ம. ஓ கரண்டு இதான் அது பூட்டிடுங்க. சரி வெட்டுங்க அம்மா எல்லாத்தையுமா. ஓகே அம்மா எல்லாம் வெட்டிட்டீங்களே. சரி நான் எல்லாம் வெட்டிட்டேன். பாருங்க தண்ணி கொதிச்சுட்டுது. நான் உப்பு எடுத்துன்னு வரேன். மரக்கறியை பார்க்க நல்ல வடிவாக கிடக்கு தெரியுமோ? இங்கே யாருங்க உப்பு என்னம்மா? இது மாவோட சேர்த்து பிழைப்போம். பிழைக்க போறீங்களே தூள் பெல்லம். சரி ஓகே அம்மா என்ன செய்வோம்? அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மா குழைக்க போகிறோம். இவங்க உப்பெல்லாம் போட்டுட்டேன் இதுக்குள்ள. மட்டிவாகும். இது என்னம்மா வெள்ளை மாவா? அது அரிசிமா நல்ல வெள்ளை கலராக கிடக்கு. போட்டும் கண்ணால் தானே போட்டும். இப்போ நாங்கள் சாப்பிடாதமா போயிடும். அதுதான் ஓ மட்டுமா குள்ளே கொண்டு பாருங்க. குள்ளாச்சி போட்டு அப்படின்னு காட்டுறோமா வேறு லெவலில் இருக்குமா? ஓகே அம்மா குழச்சிட்டீங்களே. நல்ல இதாக வந்துட்டுதுமா. இவருங்க எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கட்டியாக தான் பிடிக்குவோம். கட்டியாகும் ஏன் சில பேர் சூடாக தான் போடுறது. கறியோட சாப்பிட்றோம். சில பேர் சொல்லுவீங்கன்னா அது மாமேறி இருக்கு மனுஷன். பார்த்தீங்கன்னா தேங்காய் போடுவோம்.
இந்த குளத்தை பற்றி எல்லாருக்கும் தெரியும். சில என்ன பின்ன நான் சாப்பாடு வீடியோ எடுக்கிறேன், எங்களுக்கு சாப்பாடு தான் அப்படி மெயின் அப்படி சும்மா தெரியா வீடியோக்காண்டி நாங்கள் அப்படி இப்படி கதை இப்போ அதுக்காண்டி வந்து சாப்பாடு தான் அப்படின்னு இல்லை. காலமேலேயே நாங்கள் பெரும்பாலும் விருப்பம் இல்லை எங்களுக்கு சாப்பிட்றது. சரி அம்மா, ஓகே ஓகே சொல்லுங்க. புகை வருதாம்மா? புகை சுடையிலையாம்மா உங்களுக்கு? பச்சை விளையாம்மா நீங்கள் என்ன? சரியா சரி. சரி பாத்தீங்கன்னு சொன்னா நான் உண்மையில பண்ண தண்ணி கொதிக்காம டக்குனு அவசரத்துல வச்சுட்டு அதை அவிக்க மாட்டேன். இப்போ அவிஞ்சிட்டோம்மா? நல்லா தண்ணி கொதிச்சுன்னு சொன்னா இங்கே பாருங்கோ சுடுதே. ரைட் வடிவா வந்துட்டம்மா. உலர் புட்டு ரெடி. அடுத்ததையும் போடுவோம். இதே மாதிரியே எல்லாமே நீட்டாக வரும். அப்போ நாங்கள் ஒரு வடிவாக காட்டுறோமே நம்ம நல்ல வடிவாக வர பிறகு நாங்கள் கறி காய்ச்சோமே நம்ம அது மங்களை இருக்குது. ஓகே அம்மா என்ன செய்வோம்? ஓகே நாளைக்கு வந்து புட்டு உண்டாச்சிங்க சாப்பிட்டு போடியல பிளேன் வச்சுக்கிறீங்க. வெந்தயமே நம்ம ஊற விட்ட நீங்கள் அது கரெக்ட். தக்காளி பழம் வெந்தயம் சுத்தியல் பண்ணு. சுத்தியல் புளியும் பண்ணு. சட்டி கிட்ட வச்சு விட்டேன், கீழே விழுந்துட்டு நெளிஞ்சு போடும். அதான் நான் பிஞ்சு வேணும். சரி நாங்கள் இனிமேல் கறி காய்ச்சக்க பார்ப்போம். கறி காய்ச்சக்க பார்ப்போம். ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் என்னம்மா சுட்ட நீங்கள் நடையோ குளப்புட்டு இங்கே வந்து அம்மா புட்டா வச்சாச்சு. நாங்கள் இப்போ கறி காய்ச்ச போகிறோம். நாங்கள் மிச்சம் லேட்டாக போயிட்டு வந்துடுறீங்க. அப்போ நாங்கள் இப்போ சட்டி வந்து சூடாகிட்டு எண்ணெய் வாய் விடுங்க. எண்ணெய் விடுங்க. சட்டிக்கு நிற்கிது அது காயும். இந்தால பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டியாச்சுன்னாம்மா எல்லாம் வெட்டியாச்சு. நாங்கள் அப்பளத்தை என்ன 7 மணி ஆகல. ஆனால் இருண்ட மாதிரி இருக்கு தெரியுமா? எண்ணெயை விடுங்க அவன். ஆவி பறக்குது இங்கே வரும். விடுங்க பயப்பட இந்த தண்ணி வச்சுனா சத்தம் போடுங்க. இனி சத்தம் போடாது. கொதிச்சு கொண்டு வரட்டுமா? இதாம்மா என்னம்மா சரி அப்பளம் பறி இதான் இப்போ இல்லை என்னம்மா அப்பளம் பிடிச்சதான் சாப்பிடலாம். என்ன நீட்டு பார்த்தும்மா குளப்புட்டு புத்தகம் கொண்டு வருவேன். ஓ நீங்கள் சாப்பிடுவீங்களோ அப்பளம்? சரி நான் சாப்பிட்றேன் உங்களுக்கு தெரியல. அப்பளம் நான் பொறிச்சிட்டு வாங்க. மிளகாயம் பொறிச்சிட்டு இல்லை நீங்கள் இங்கே தான் போகணும். பொறிங்க எல்லாத்தையும் பொறிங்க. அப்புறம் பூங்கா இது டேட் போடு அப்பளத்துக்கு பொங்குறா. நீங்கள் சொன்னால் இப்போ நாங்கள் இது போடுவோம். உருளாக்கலாம் ஏன்னா உருளாக்கலாம் கொஞ்சம் பொடிங்க ஒன்று தர. நாங்கள் வெங்காயத்தையும் போட்டு இது என்ன வெந்தயத்தையும் போடுவோம். பொடிங்க ஒன்று தர உருளாக்கலாம். சரி உருளாக்கலாம் நல்லா பார்த்தீங்கன்னா பொடிங்க ஒன்று வந்துட்டுது பாருங்க. சரி நாங்கள் இப்போ உள்ளியும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு வதக்கிப்பா. தக்காளி பழம் போட இல்லையே? தக்காளி பழம் போடுறதில்லை. வெந்தயத்தையும் போடுவோம். சரி வதங்கி கொண்டு வதங்கி கொண்டு வரதான் தக்காளி பழம் போடுவோம். இதில் வரங்க அப்பளம்லாம் எல்லாம் வச்சுட்டோம். இதில் வந்து புட்டெல்லாம் ரெடியாக கிடக்கு. அங்கே புரிம்பா வச்சுக்க யாருக்கு தெரியல. அப்பாவுக்கு அம்மா ரைட். சரி இது கொஞ்சம் மழை கொண்டு வரட்டுமே. சரி சரியாம்மா தக்காளி பழத்தை போடுங்க. தக்காளி பழத்தை போடுவோம்மா. இப்போ தான் மடிவா தெரியுது சார்.
நல்லா இருக்கு. நாங்கள் கொஞ்சம் உப்பு கல் உப்பு போடுவோம். ஓகே அம்மா, என்ன செய்ய போறீங்க? நாங்கள் இப்போ பாலை விடுவோம். கொஞ்சம் நேரம் இல்லை எப்படி வதங்கி கொண்டு வந்து உண்மையிலே நான் வடிவாக தானே இருப்பேன். சரிங்க, சரி நாங்கள் இப்போ பால் விடுவோம். சரி கொதிச்சு கொண்டு வர தூள் கூட சரி கொஞ்சம் கொதிச்சு கொண்டு வரட்டு. ஓகே அம்மா, என்ன இதெல்லாம் கொதிச்சு கொண்டு வந்து நாங்கள் தூளை போடுவோம். இது என்னம்மா தூள் போனி இப்படி படிவா கிடக்கு? இது எங்கட தூள் பாத்தீங்களா? போனிய பாருங்க, தூள் கொஞ்சம் அதுதான் நான் திரிச்சு தானே வைக்கிறேன். அம்மா தூள் டப்பா இந்த பூவை பாருங்க என்ன வடிவா இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தூளை பாருங்க, எழுதி தூள் நாங்கள் செய்கிற தூள் வீட்டில். சரி நாங்கள் இப்போ தூளும் எல்லாம் போட்டாச்சு. கொஞ்சத்துக்கு நாங்கள் மூடி விடுவோம். என்ன மூடி கொஞ்சம் பத்தினா அப்புறம் புளியும் எடுத்து வச்சுக்கிறீங்க. புளிக்கும் கொஞ்சம் விட்டு விடுங்க. புளி தேசிக்காய் தான் சரியான விலை, 100 ரூபா தேசிக்காய். அம்மாண்ணே சத்தியமா கடை பக்கம் நீங்கள் இப்போ தேசிக்காயே பார்க்கக்கூடாது ஒரு கண்ணாலே. அம்மா தேசிக்காய் நீங்கள் பார்க்கக்கூடாது கண்ணால். சரியோ இந்த சொல்லியாச்சு உங்களுக்கு. எப்போ 20 ரூபா வருது அப்போ தான் நீங்கள் பார்க்கணும். அந்த மஞ்சள் கலர் தேசிக்காய் தான் யோசிச்சேன். அதான் 20 ரூபா வருது அப்போ தான் நான் பண்ணுறேன். கொஞ்சம் குடிக்கட்டும், நாங்கள் பார்ப்போம். சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் புலாட் புட்டு ரெடி. புலாட் புட்டு கறி எங்கேம்மா? கறி கறி வைக்காம நீங்களாம் இப்போ சாப்பிட்டு காட்ட போறீங்க. அடுப்பை குறையுங்க நம்ம. சரி நல்ல வடிவா வந்துட்டு ஆக நாங்கள் பார்த்த விட்டா எங்களுக்கு மேலே கறி வேணும். சரி அப்படி இருக்கு, வேற லெவலில் இருக்கு தெரியுமா? அம்மா விரதத்துக்காண்டி செய்தது இப்படி இருக்கான்னு சொல்லி வேற லெவலில் புட்டும் மிளகா பிடிச்சதும் நல்லா தான் இருக்குது. என்ன சட்டப்படி இருக்குது. அப்படியே ருசிச்சு வைங்க, ருசிச்சு சாப்பிடுங்க. நானும் சாப்பிட தான் போறேன். காசியன் கௌதம் வாங்க வாங்க. எப்படி இருக்கம்மா? கறியை இவங்க தொட்டு சாப்பிடுங்க. தொட்டு ரைட் போனம்மா. சரி ஓகே. இந்த பாருங்க காசியன் கிட்ட கொண்டு வாடி அந்த இதே நாங்கள் இங்கே எடுக்கிறீங்க. உண்மையிலே நல்லா தான் இருக்கு, பார்க்கவும் நல்ல வடிவாக தான் இருக்குது. தானே அப்புறம் தான் பிடிக்கும். அம்மா தானே செஞ்சுவாங்க, நாங்கள் சாப்பிடுவோம். வேணாம்மா அப்படிலாம் அன்னைக்கு கொடுக்க இல்லையாம்மா? எடுங்களா தந்துட்ட அங்கே இருக்குல்ல குடிச்சு வாங்க. மேலே சுட சுட வாழையில் வச்சு சாப்பிட போகிற லெவலில் இருக்குது தெரியுமா? தமிழ் டைம் வீடியோ எடிட் பண்ணணும். நல்லா இருக்குது, சட்டப்படி இருக்குது. என்ன நல்லா தான் இருக்குது. நான் கண்ணாங்காலம் போட்டு ஒரு லெவலில் இதேமாரி தக்காளி குழம்பு உருளைக்கிழங்கு போட்டு நீங்களும் இதே போட்டு சாப்பிடு. சுட சுட தான் சாப்பிடுவோம், அப்போ தான் ஜூஸ் தெரியும். எனக்கு உண்மையில சாப்பாடு ஆடுனா சாப்பிடணுமா? சுட சுட தான் சாப்பிடுவோம். நல்லா இருக்கும், சாப்பிட்டு நல்லா இருக்கு தெரியுமா? நாங்கள் எடுப்போம் முடிப்போமே. இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணணும், நம்ம அப்லோட் பண்ண பேக்கேஜ் முடிஞ்சது நம்ம டவுனுக்கு போகணும். அதனால் வந்து வீடியோ முடிச்சுக்கொண்டு நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வரணும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பெல் பண்ண கொடுத்து தண்ணி குடிக்குமா? குடிச்சுட்டு நாங்கள் அதுக்கு பெல் பண்ண என்ன அப்புறம் வீடியோ உடனே முடிச்சுக்கொள்வோம். பாய்.